வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சாகசங்களும் சாதனைகளும் நிறைந்த இந்த மாலை நேர செய்திகள். விளையாட்டுத் துறையில் இன்றைய முக்கிய செய்தியாக சாகச உணர்வை ஊக்குவிக்கும் மாபெரும் நிகழ்வு ஒன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் குமாரகோவிலில் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. அமைச்சர் துவக்கி வைத்த மாநில அளவிலான மவுண்டன் சைக்கிள் சாம்பியன்ஷிப் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவில் நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தில் வைத்து மாநில அளவிலான மவுண்டன் சைக்கிள் பேக் போட்டி இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த மாபெரும் நிகழ்வின தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தின் சைக்கிளிங் கிளப், தமிழ்நாடு மவுண்டன் சைக்கிளிங் அசோசியேஷன் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் சைக்கிளிங் அசோசியேஷன் ஆகியன ஒன்றிணைந்து இந்த சாம்பியன்ஷிப் போட்டியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட ரைடர்கள் இந்த போட்டியில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டு கரடுமுரடான மலைப்பாதைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்டது. பங்கேற்ற போட்டியாளர்கள் இது வெறும் போட்டியாக மட்டுமல்லாமல் உடல் நலத்தையும் சாகச உணர்வையும் ஒரு சேர ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதுவதாக தெரிவித்தனர். இந்த போட்டியின் தொடக்க விழாவில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமால்வளவன் அவர்கள் தலைமை வகித்தார். முக்கிய பெருமுகர்களான கேரளா மாநில சைக்கிளிங் அசோசியேஷன் தலைவர் கோட்டக்கல் கிருஷ்ணகுமார், தமிழக சைக்கிளிங் அசோசியேஷன் துணைத் தலைவர் சிவகுமார் மற்றும் தமிழக பயிற்சியாளர் சபரிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டிச் சென்ற கோயம்புத்தூர் அணி. பரபரப்பான இந்த போட்டிகளின் முடிவில் அனைத்து பிரிவுகளிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கோயம்புத்தூர் அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெருமைக்குரிய சுழற் கோப்பையையும் வென்றனர். மலை சைக்கிளிங் போன்ற சாகச விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இத்தகைய நிகழ்வுகள் வருங்கால இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.